Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. Stotram, stotram, stotram. பாதுகாக்கிற தேவனே, பாதுகாக்கிற தேவனே, பரிசுத்தமாக்கிறதே, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே, பெருமைப்படுத்தணும். தயவு கிடைக்க பண்ணுங்க. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயர்த்துகிற தேவன். தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே சென்னை பட்டணத்தில் புலிச்சலூரில் ஆண்டவர் விசேஷமாக இந்த சிறப்பு கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதில் இன்றைக்கு வருகிறவர்கள் அருமையான குடும்பத்தார், சபையார், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தேவனுடைய விடுதல் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். எதிர்காலத்துக்காக சிறப்பாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய், மேன்மையாய்
தேவன் இன்னும் நடத்தும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசிரியாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாசமாவுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இந்த ஆசீர்வதிக்கும்படியாக நல்லா குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாடும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானமண்டலத்தில் போடாத சேனைகளை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி ஆண்டவர் தாமே இந்த இடத்துல பெரிய மகிமையையும் சமாதானத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் தேவன் உணரும்படிக்கு ஆவியானவர் இந்த இடத்துல எழுந்தருடைய ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தலைகளை தேடியும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி அழித்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதிர்க்கிறீர்கள் அந்தகார வல்லமைகள் ஆயுதங்கள் எல்லாம் நிர்மலமாய் ஆண்டவர் தாமே நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நன்மைகளை செழிப்பை ஆண்டவர் உருவாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். இந்த நாளிலே அதாவது வாக்குத்தத்த பாடல்கள் யாருக்கும் தெரியாது, ஆனால் நீங்கள் எங்களோட சேர்ந்து பாருங்க. யாருக்கும் தெரியாது, ஆனால் நீங்கள் எங்களோட சேர்த்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்த பாடல்களை நாம் தொடர்ந்து பாட போகிறோம். அதாவது நமக்கு வாக்குத்தத்தங்கள் தேவன் தருவது நமக்கு அற்புதம் செய்வதற்காக, அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை உண்டாக்குவதற்காக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அந்த வாக்குத்தத்த பாடலை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது உயர்த்தும் தேவன், ஆயிரமாக உயர்த்தும் தேவன், அற்புதம் செய்வார் உந்தன் நாளே, அற்புதம் செய்வார் உந்தன் நாளே. இப்பொழுதே திறனை காக்கிறோம், ஆயிரமலை கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதே திறனை காக்கிறோம், ஆயிரமலை கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு நிறைவேறும். அல்லேலூயா. நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவன் ஆண்டவர் 1000 மடங்கு என்ன செய்ய போறாரா? ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரு சரணம், அது ஒவ்வொரு சரணமா பாடுவோம். சரியா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் மேன்மையாக நம்மை நடத்துகிறவர், மகிமையாக நடத்துகிறவர். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு என்ன செய்ய போறாரோ அதுதான் பாட்ட பார்ப்போம். ஆமென். சகல ஜனங்களை பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார். சகல ஜனங்களை பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார். கர்த்தரின் வார்த்தை தேவ வாக்குத்தத்தம், கர்த்தரின் வார்த்தை தேவ வாக்குத்தத்தம். சகல ஜனங்களை பார்க்கும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்.
ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார். கீழாக போவதில்லை, மேலாக உயர்த்திடுவார். கீழாக போவதில்லை, மேலாக உயர்த்திடுவார். பாழாக போவதில்லை, தலையாக மாற்றிடுவார். பாழாக போவதில்லை, தலையாக மாற்றிடுவார். வாக்குத்தத்தின்படி என்ன சொல்றாரு ஆண்டவர்? எல்லாரும் விட நம்ம எப்படி இருப்போம்? ஆசீர்வாதத்தால நிறைந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இருந்து வருகிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தெரிய மேன்மைப்படுத்தும். ஆமென். நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் நாம் சேருகிற போதெல்லாம் அவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களையும் மேன்மையான வழிகளையும் அவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த ஒரு சரணத்தை பாட போகிறோம். நல்லவர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமான தேவா, உலகை படைத்த தேவா, உம்மை நம்பி நிற்கிறேன், உம்மை வேண்டி நிற்கிறேன். அற்புதங்கள் செய்யுமையா, அதிசயம் செய்யுமையா, அற்புதங்கள் செய்யுமையா, அதிசயம் செய்யுமையா. உன்னதமான தேவா, உலகை படைத்த தேவா, உம்மை நம்பி நிற்கிறேன், உம்மை வேண்டி நிற்கிறேன், நம்பி நிற்கிறேன், வேண்டி நிற்கிறேன். ஜெபங்களெல்லாம் கேட்டு எனக்கு அற்புதம் செய்யும், ஜெபங்களெல்லாம் கேட்டு எனக்கு அற்புதம் செய்யும். வியாதிகள் வராமல் அற்புதம் செய்யும், வியாதிகள் வராமல் அற்புதம் செய்யும். உன்னதமான தேவா, உலகை படைத்த தேவா, உம்மை நம்பி நிற்கிறேன், உம்மை வேண்டி நிற்கிறேன், உம்மை நம்பி நிற்கிறேன், உம்மை வேண்டி நிற்கிறோம். அற்புதங்கள் செய்யுமையா, அதிசயம் செய்யுமையா. ஹல்லேலூயா. இதுல என்ன வாக்குத்தத்தம்னா, அவர் உன்னதமான தேவன், உலகை படைத்தவர். ஆகையினால நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதை நமக்கு ஆண்டவர் சிறப்பாய் தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய அந்த உன்னதமான தேவன்கிற அந்த வார்த்தை வேற யாரும் கிடையாது. உலகை படைத்த தேவன் அப்படிங்கிற வார்த்தை வேற யாருக்கும் கிடையாது. அதுதான் நமக்கு வாக்கு தத்தம் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் வருகிற போதெல்லாம் அவர் நமக்கு மேன்மைகளை தருகிறார், மேன்மையான வாக்கு தத்தங்களை தருகிறார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலே விசேஷித்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. ஆமென். விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நமக்கே தெரியாது, நம்ம இன்னைக்கு கூடுவோம், ஜெபிப்போம் அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியாது. திடீர்னு ஆண்டவர் அப்படி ஒரு விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆமென். அப்படி திசோன் அவளை நேசித்து தேவன் நாட்களில் அவனுக்காக ஜெபிக்கும்படி விசேஷித்த
ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு அறியும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சபை மேலே சீட்டெல்லாம் போடப்பட்டு தரப்படலை. ஆனால் தர போடுறதுக்கு முன்னகட்டி பிரதிஷ்டை நடத்துவதற்கு முன்னகட்டியே அவருடைய பிறந்த நாள் அங்கே கொண்டாடப்பட்டது. ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. பிறந்த நாளில் நாம் இயேசுவை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வருஷத்தை மகனுக்கு தந்ததற்காக, பாதுகாத்ததற்காக, வெற்றி தந்ததற்காக, படிக்கிற பாடத்தில் வெற்றி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவளுக்கு வேண்டிய சகலத்தை செய்யும்படி பெற்றோருக்கு உதவி செய்தார். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் இன்றைக்கு அவருடைய பாதத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வார்த்தை தரும். அநேக ஆயிரமாய் பெருகும்படி உன்னை வைத்தேன், அநேக ஆயிரமாய் பெருகிடுவாய் கலைஞரே, அநேக ஆயிரமாய் பெருகும்படி உன்னை வைத்தேன், அநேக ஆயிரம் பெருகிடுவாய் கலைஞரே. கர்த்தரை துதித்தீரு, இயேசுவை உயர்த்தீரு, கர்த்தரை துதித்தீரு, இயேசுவை உயர்த்தீரு, அநேக ஆயிரமாய் பெருகும்படி உன்னை வைத்தேன், அநேக ஆயிரமாய் பெருகிடுவாய் கலைஞரே, அநேக ஆயிரமாய் உன்னை வைத்தேன், அநேக ஆயிரமாய் பெருகிடுவாய் கலைஞரே. இந்த நாட்களிலே சமாதானம் பெருக செய்வார், உந்தன் வாழ்விலே சந்தோஷம் பெருக செய்வார். இந்த நாட்களிலே சமாதானம் பெருக செய்வார், உந்தன் வாழ்விலே சந்தோஷம் பெருக செய்வார். மனம் தளர்ந்திடாதே, கர்த்தர் உயர்த்திடுவார், மனம் தளர்ந்திடாதே, கர்த்தர் பெருக செய்வார், மனம் தளர்ந்திடாதே, கர்த்தர் உயர்த்திடுவார், மனம் கலங்கிடாதே, கர்த்தர் பெருக செய்வார். அநேக ஆயிரமாய் பெருகும்படி உன்னை வைத்தேன், அநேக ஆயிரமாய் பெருகிடுவாய் கலங்கிடாதே, அநேக ஆயிரமாய் பெருகும்படி உன்னை வைத்தேன், அநேக ஆயிரமாய் பெருகிடுவாய் கலங்கிடாதே. அல்லேலூயா. நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அநேக ஆயிரமாய் நம்ம என்ன செய்கிறோம்? பெருக செய்வார். அநேக 1000 மடங்கு